வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நம்ம சாட்டை துரைமுருகனுடைய ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி படு வைரலா போயிட்டு இருக்குது. என்ன வீடியோனா, அவர் ஒரு டான்ஸ் ஆடினதா ஒரு வீடியோ பார்த்தீங்களே, அந்த வீடியோ கிடையாது. அதுக்கு பிறகு சாட்டை ஆடிய குத்தாட்டம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு. மனுஷன் புலம்புறாரு. அதாவது அந்த பதட்டத்துல என்ன பேசணும்னு கூட தெரியாம ஓவர் வாய்ச்சவடாலெல்லாம் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் பதில் கொடுப்போம். இந்த சுப்பிரமணியபுரம் படத்துல கஞ்சா கருப்பு இந்த ஒரு பூட்டின வீட்டுக்கு முன்ன கேட்டுக்கு முன்ன போய் நின்று வாடா வாடா வெளியே வாடா அது வாடா இப்படி வாடா அப்படின்னு சொல்லி சவடாலா விட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள கேமராக்கு முன்னாடி இருந்து யூடியூப் சேனல்ல சவடால் விட்டுட்டு இருக்கிறாரு நம்ம சாட்டை துரைமுருகன். அவரு அடுத்தவங்களுக்கு வகுப்படுகிறார். நியாயமா பேசணும், கரெக்டா பேசணும், விமர்சனத்துக்கு விமர்சனமா பதில் வைக்கணும், அரசியலுக்கு அரசியலா பதில் வைக்கணும். ஒரு கட்சி தலைவரை பார்க்க போயிருக்கிறாங்க மக்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள், ரசிகர்கள் இருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் மேல பொதுமக்கள் போறாங்க மதுரையில. அங்க ஒரு கொண்டாட்ட மனநிலையோட ரசிகர்கள் அதை கொண்டாடினாங்க. பார்த்தா உங்களுக்கு கடைசியா போகும்போது உங்களுடைய செருப்பு இருப்பெல்லாம் கிடக்குது. அது பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடக்கூடிய இடத்துல அந்த மாதிரி வரும். அதுக்கு சாட்டை துரைமுருகன் நீங்க விமர்சனம் வச்சிருக்கலாம். அது அரசியல் ரீதியாக இதெல்லாம் செய்யலாமா, இது தவறு இல்லையா, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணலாமா அப்படின்னு அரசியல் ரீதியாக விமர்சனம் வச்சிருக்கலாம். தனி மனித தாக்குதல்கள் நாங்களா நடத்தணும், ஒட்டுமொத்த மதுரை மக்களையும் கேவலப்படுத்தி சாட்டை துரைமுருகன். என்னது பண்ணி மேஞ்சது மாதிரி, 500 பண்ணி ஏர்போர்ட்ல மேஞ்சது மாதிரின்னு சொல்லி மதுரை மக்களை தரக்குறைவா பேசியிருக்கிற சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனுக்கு மக்களுடைய பதில் என்னவா இருக்கும்? தெளிவா சாட்டை ஒரு விஷயம், ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறது. என்னன்னா, இந்த வீடியோவை வெறும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பரப்புனாங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோல இருக்கிறது சாட்டை கிடையாது, சாட்டை மாதிரி இருக்கிறாரு. ஆனா பெரும்பாலாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியாது, அது சாட்டை இல்லை அப்படின்ட்டு. நான்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேன் சாட்டை இல்லை அப்படின்னா. நான் ஆளு கொஞ்சம் புசு புசுன்னு இருந்தான். சரி சாட்டை இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல திமுகவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அளவுல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை ஷேர் பண்றாரு. அப்போ இந்த வீடியோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஷேர் பண்ணல, எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்கிறா. உங்களுக்கு நாணயம் ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அவதூறா பரப்புனா எல்லாரும் மேலையும் குற்றச்சாட்டை வச்சிருக்கணும். ஆனா குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் வைக்கணும்னா உங்களுக்கு வைத்தறிச்சல் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. ஆனா இருந்தாலும் ரொம்ப உள்ளபடியே மன மகிழ்ச்சி. சாட்டை இதுவரைக்கும் எத்தனை பேரை புலம்ப வச்சு நான் பார்த்துருக்கிறேன். சாட்டையை புலம்ப வச்சிருக்கானுங்க நம்ம பிள்ளைங்க. அதை பத்தி தான் வீடியோல முழுசா பார்க்க போறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நீ பேச வைக்கிற. தனி மனித ரீதியா பேச ஆரம்பிச்சா ஒரு பய தாவைக்க வச்சுல ஒரு பய நான் வர முடியாது. பேச தெரியாம கிடையாது, பேச வேண்டிய தேவையில்லை. அதனால அரசியலா பேசணும். எல்லோரும் விமர்சனம். அந்த விமர்சனம் சரியானதாக மரியாதையாக கொள்கை ரீதியான இருந்தா அதை ஏற்றுவலாம். இல்லை நான் ஆபாச தாக்குதல் நிறுத்துவேன், நான் உருவ கேள்வி பண்ணுவேன், நான் கேவலப்படுத்துவேனா, நான் உன்னை விட 8 மடங்கு பண்ணுவேன். நீ 4 அடி போனா நான் 16 அடி போவேன். தேர்தலுக்கு திறந்து விட்டுறாதீங்க. நான் பேச ஆரம்பிச்சோன்னா தாவைக்க கட்சியில் ஒருத்தர் கூட சமாளிக்க முடியாது. தனி மனித ரீதியா விஜய பேசணும்னு முடிவு பண்ணுறோம். எவனா அதையும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இதுல பேசும்போது சாட்டை ஒரு விஷயத்த சொல்றார். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் தானா? ஆபாச தாக்குதல் நடத்துறீங்க, பெண்களை இவ்வளவு மோசமா பண்றீங்களே. உங்க கட்சியில இருந்து வைஷ்ணவின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து பெண்ணுக்கு அங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்களே. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லல, அந்த பெண்களுக்கு அங்க முக்கியத்துவம் இல்லைன்னு சொன்னாங்க. சரியா? உடனே சாட்டை அதை வந்து அப்படியே திசை திருப்பி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க பெண்களை மதிக்க தான் செய்யறோம். அண்ணனும் தம்பியும், அதாவது சாட்டையினுடைய அண்ணன் சீமான் மாதிரி சொந்த கட்சியில மாநில பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் நேர்ல பார்க்கும்போது அக்கா அக்கா அக்கா, அவரு சீமான் தங்கை தங்கை தங்கை. இவங்க மறைமுகமா வாட்ஸ்அப்ல இவங்க சேட் பண்ணிக்கிறது மசுறு பிசுறு. எது? நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள்
இன்னைக்கு அந்த அக்கா வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பேசலாம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய நேரத்திலே சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே மசுறு பிசுறுன்னு சொல்லக்கூடிய நீங்க எல்லாம் பெண்களை பத்தி பேசலாமா? பெண்கள் பாதுகாப்பையும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதியும் திராணியும் இருக்குதா உங்களுக்கு? என்ன சாட்ட நிலைமை எப்படி மோசமா இவ்வளவு கேவலமா போயிருக்குது. கிருஷ்ணகிரியில உங்க கட்சியை சேர்ந்தவன் தானே பெண்களுக்கு NCC கேம்ப் எடுக்கிறேன்னு சொல்லி பெண்களை வலுக்கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செஞ்சது. கடைசியில் அவன் செத்து போயிட்டான், அது வேற விஷயம். அவன் தொடர்ந்து அதையே செஞ்சிருக்கான், செஞ்சுக்கிட்டு உங்க கட்சியினுடைய நிர்வாகியா இருந்திருக்கிறான். நாம் தமிழர் கட்சியில உங்க கூட இருந்த ஒவ்வொருத்தனும் வெளியே வந்து உங்க மேல வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் என்னைக்காவது அதை பாத்துறீங்களா? ஆபாச தாக்குதலை பத்தி சாட்டை பேசுறீங்களா? நீங்க உங்களுடைய வீடியோக்களை நீங்க திரும்ப பாப்பீங்களா? பெண்களை பத்தி பேசும்போது நீங்க எவ்வளவு உருவகேலி நீங்க பண்ணது இல்லையா? எவ்வளவு கேவலமா உருவகேலி பண்ணிருக்கீங்க. அடுத்தவனை கேவலப்படுத்துறது, நக்கல் பண்றது, அடுத்தவன் ரொம்ப இழிவா பேசுறது, வீடியோல இருந்து அதுன்னு பேசுறது, இப்படி எல்லாம் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் கேடுகட்டத்தனமாகவும் பொறுக்கித்தனமாகவும் மொள்ளமாடித்தனமாகவும் பேசுறது நாம் தமிழர் கட்சிக்காரன். தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுறீங்களா? சின்ன பசங்க தெரியாம பேசுறாங்க, பேசலன்னு சொல்லல. சின்ன பசங்க, அந்த அரசியல் அறிவில்லாதவர்கள், அரசியல் தெளிவில்லாதவர்கள் பேசலாம். ஒரு நாம் தமிழர் சொல்லி நாங்க கொள்கை கொண்டவர்கள், கோட்பாடு கொண்டவர்கள் சொல்லக்கூடிய கட்சியில தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய சீமானுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி நீங்களே இந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமா கேவலத்தனமா பொறுக்கித்தனமா ஈனத்தனமா எச்சக்கலத்தனமா பேசினா சின்ன பசங்க மாதிரி பேச மாட்டாங்களா? அந்த மதுரை சம்பந்தப்பட்ட வீடியோல நீங்க பேசுனது கொஞ்சமாவது நியாயம் இருக்குதா? அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்க அரசியல் ரீதியா கொஞ்சம் விமர்சனம் வச்சிருக்கீங்க, அதில் நாங்க அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதை தாண்டி தனி மனித தாக்கல்களை நீங்க பண்ணீங்களா இல்லையா? தளபதியை பத்தி நீங்க தனி மனித தாக்குதல் பண்ணலையா? அதாவது உலகத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல்வாதியிலே அந்த பச்சோந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல நம்பர் 2 சீமானும் சாட்டை துரைமுருகனும். நம்பர் 1 யாருன்னு கேட்கலாம், அது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா தனக்கு தேவை அப்படின்னா ஒரு மாதிரி பேசுறது, தேவை இல்லைன்னா மாதிரி பேசுறது. இன்னைக்கு இந்த கடைசியா போட்ட வீடியோல கூட பயங்கரமா அஜித்தை புகழ்ந்து நான் வந்து விஜய் பாட்டுக்கு ஆடுவேனா, விஜய் பாட்டுக்கு ஆடினாலே தெரியண்டாமா அந்த பாட்டுக்கு நான் ஆடி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அதே விஜய் பாட்டை சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க. அப்போ உங்களுக்கு இனிச்சுதா? அதே விஜய் பாட்டை சொல்லி தானே பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, மைக்க கையில பிடிக்கட்டுமான்னு சொல்லி அந்த பாட்டை சொல்லித்தானே ஓட்டு கேட்டீங்க. அப்போ ஓட்டு வேணும்னா யாரு காலை வேணா நக்கலாம். அன்னைக்கு விஜய் காலை நக்கினீங்க, இன்னைக்கு அஜித் காலையும். உங்களை மாதிரி கேவலமான கேடுகட்ட அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருப்பானா? தன்னுடைய கொள்கை முடிவா என்ன சொல்லினீங்க? ரஜினிகாந்த் பேசாத மேடை இருக்குதா, திட்டாத மேடை இருக்கா? நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததே பாதி ரஜினிகாந்த் திட்டி தானே, பாதி ரஜினிகாந்த் திட்டி பாதி திமுக திட்டி தானே நாம் தமிழர் கட்சியே வளர்ந்தது. அப்படி திட்டி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அரசியல் பண்ணி அதன் மூலமாக மக்கள் செல்வாக்க வாங்கிக்கிட்டு ஒரு மனுஷனை தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் கொண்டாடிய ஒரு நடிகரை தமிழர்களுக்கு எதிரி விரோதின்னு சொல்லி அந்த மனுஷனை கேவலப்படுத்திட்டு தளபதியினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தன்னுடைய இருப்பை தக்க வைக்கணும்னா வேற வழி இல்லைன்னு சொல்லி மராட்டியருடைய காலில் போய் விழுந்தீங்களே சீமானும் சாட்டை துரைமுருகன். இதை விடவும் ஒரு கேடுகட்ட கேவலமான அரசியல் பிளப்பு பிழைக்கணுமா உங்களுக்கு? நாங்க இடத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க எந்த அடிப்படையில போய் ரஜினிகாந்தருடைய வீட்டு வாசல்ல போய் நின்னீங்க? அதுவும் ரவீந்திரன் துரைசாமி அரசியல்ல விமர்சனம் செய்வதில் புலி வரிசி புலி அவரை கூட்டுட்டு போய் தளபதியினுடைய அரசியல் நீங்க கொஞ்சமாவது உங்களுடைய அரசியலே உங்களுடைய ஸ்டாண்டே நீங்க பாக்குறீங்களா? தளபதியினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு சங்கி பயல்களோட சகவாசம், சங்கி பயல்களோட சகவாசம். பீகாரி சொல்லிட்டு இருந்தீங்க, யார நம்ம ரங்கராஜ் பாண்டியா காலில் போய் சரண்டர் ஆகுறீங்க, பாஜக காரன்ட்ட போய் சரண்டர் ஆகுறீங்க. இதை விடவும் மோசமான ஒரு இழித்தனமான அரசியல் இருக்குதா? அரசியல் ரீதியா தானே விமர்சனம் செய்ய சொன்னீங்க, அதான் அரசியல் ரீதியா சொல்றேன். இதுக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இருக்குதா சாட்டை துரைமுருகனுக்கு? கேவலத்திலையும் கேவலம். இந்த மாதிரி இது நாய் பிழைக்குமா இப்படிப்பட்ட பொழப்பு? இது தளபதி அவர்கள் தனி மனித தாக்குதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி பேசுறோம். இல்லைன்னா நீங்க பேசுற பேச்சுக்கு எங்களுக்கு அது எதிர் பேச்சு பேச தெரியும்.
அதுல கடைசியா பேசும்போது ஒன்று சொல்லியிருக்கீங்க, நியாயமா பேசணும், நான் உங்களோட 10 மடங்கு பேசுவேன், ஆபாச தாக்குதல் நடத்தணும், தனி மனித தாக்குதல் நடத்தணும், நாங்க நடத்துவேன். ஏற்கனவே நடத்திட்டு தான் இருக்கிற, நாங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பேச தெரியாம இல்ல. நீங்க 8% பேசுவீங்கன்னா நாங்க 80% பேசுவோம். நீங்க 8 அடி பாய்ஞ்சீங்கன்னா நாங்க 80 அடி பாய்வோம். நாங்க தர, நீங்க தரேன்னா நாங்களும் தரதான். கொஞ்சம் எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம சகோதரிகள் எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஒரு டீசென்சியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க ரேஞ்சுக்கு எங்களுக்கும் இறங்க தெரியும். ஆனா வேண்டாம், எங்களுடைய தளபதி தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டு இருக்கிறார், டீசெண்டா பேசுங்க, டைரக்டா பேசுங்க அப்படிங்கறதுனால நாங்க அதை ஃபாலோ பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி அந்த மனுஷன் சொன்னதுனாலதான் இந்த அளவுக்கு. இல்ல அப்படின்னா இன்னும் சாட்டை துரைமுருகனை விட இறங்கி பேசுவோம். ஆனா வேண்டாம், அது நல்லாவும் இருக்காது. இப்ப சாட்டை துரைமுருகன் இறங்கி கேவலமா பெண்கள் அவதூறா ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில பேசும்போது அதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பான்னு கேட்டா இல்ல. இப்ப கூட நான் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல, பாதிக்கப்பட்டு ரிப்ளை கொடுக்கல. ஏன்னா சத்தியமா ஜாலியா இருக்குது. இப்ப சாட்டை துரைமுருகன் பேசின விஷயத்த மக்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ. சரி, அதுல வந்து 2 விஷயங்கள் உங்களுக்கும் ரிப்ளை பண்ண வேண்டி இருக்கு, அதனால ரிப்ளை பண்றேன். அதுல ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகி ஒருத்தர் ராம்குமார் மாதிரி பொறுக்கின்னு சொல்றீங்க. ஒருத்தனை பொறுக்கித்தனம் பண்ணது யாரு? காசுக்காக எவ்வளவு பெரிய ஈனத்தனமான வேலைகளை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி இந்த மீடியாக்கள்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பேசியிருக்கோம். நாம் அந்த 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 லெவலுக்கு தர ரேஞ்சுக்கு இறங்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் நீங்க 8 அடி பாய்வோன்ட்டு, நீ 8 அடி பாஞ்சு பாரு. அதாவது அந்த சவடால் விடலாம், 8 அடி பாஞ்சா நான் எப்படி பாய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்க. சவடால் விடலாம், அதெல்லாம் கொஞ்சம் அளவா விடணும். நாம் தமிழர் கட்சிக்காரன் வேணா அதை பார்த்துக்கிட்டு ஃபயர் விடலாம். தாவேக்கா காரன்ட்ட உங்க பருப்பு வேகாது. சாட்டை துரைமுருகன் அவர்களே, நீங்க இதுவரையும் எத்தனையோ பேரை கதற விட்டுருக்கலாம். ஆனா முதல்ல உங்களை கதற விட்டுருக்கான் பாத்தீங்களா? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் சின்ன பசங்க தான், மெச்சூரிட்டி இல்லாத பசங்கள்ட்ட மோதும் போது பார்த்து மோதணும், சரியா? சின்ன பசங்கள், நீங்க பசங்களை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த பசங்க கிட்ட இருந்து அடி வாங்குறீங்க தெரியுமா? எவ்வளவு கேவலம். ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தானே, ஒரு ஆல்மோஸ்ட் 2வது இடத்துல இருக்கிறீங்க. அப்படி இருந்துகிட்டு சின்ன பசங்கள்கிட்ட சில்லறத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? அப்ப எதுக்கு நீங்க சண்டை போட்டீங்கன்னா, தளபதியை பத்தி பேசினா, இந்த பசங்களை பத்தி பேசினா, இவங்களை கோவப்படுத்தி பேசினா அவர்கள் நம்ம வீடியோவை கொஞ்சம் அதிகமா வியூஸ் வரும், அதன் காரணமாக கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயமரியாதையை இழந்து, தன்னுடைய மானத்தை இழந்து, தன்னுடைய சுயமரியாதையை இழந்து, தன்னை கேவலப்படுத்திக்கிட்டு, தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு காசுக்காக பொழப்பு பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? சாட்டை துரைமுருகன் அவர்களே, உங்க மேலாம் நம்ம நல்லா மரியாதை வச்சிருந்தோம். நீங்களும் நானும் ஒரே பொதுக்கூட்டத்தில் கூட பேசி இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, குளச்சல்ல ஒரு இடத்துல ஒரே பொதுக்கூட்டத்தில் நீங்களும் நானும், உங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போடப்பட்ட மேடை தான். அந்த மேடையில சிஏஏ சட்டத்துக்கு எதிராக வந்து நம்மளும் பேசியிருந்தோம். அப்பெல்லாம் உங்க மேல நல்ல மரியாதை இருந்துச்சு. அதாவது உங்களை மாதிரி ஒரு இரட்டை நாக்கு இருக்கக்கூடிய வராது இருக்கால, இன்னைக்கு தலப்பாட்டுக்கு கூட நான் ஆடுவேன்னு சொல்றீங்களே, இதே தளபதி அஜித் அவர்களே கேவலமா பொது மேடையில நீங்க பேசியிருக்கீங்க. இதே ரஜினிகாந்த் அவர்களே கேவலமா பொது மேடையில பேசியிருக்கீங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் வீட்டு வாசல்ல, அஜித் வீட்டு வாசல்ல பொழப்புக்காக இதே நான் கேட்கிறேன், 2024 பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சது தமிழக வெற்றி கழகம். 2024 பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு கட்சி மாநாடு நடைபெறக்கூடிய வரையிலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அணில் குஞ்சுகள்னு உங்களுக்கு தெரியாதா? 2024 தேர்தலில் தளபதி சொல்லிட்டாரு சொல்லி அந்த மைக் எடுத்து ஊரா பிரச்சாரம் பண்ணீங்களே, என் தம்பி எனக்காக தான் பாட்டு பாடியிருக்கான், தம்பி எனக்காக தான் பாட்டு பாடியிருக்கான்ட்டு. இதே சாட்டை துரைமுருகன் கூட அந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்களே, அப்ப தெரியலையா இவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, இவங்க ரசிக குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி? இப்ப மட்டும்தான் இந்த குஞ்சுகள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா? அன்னைக்கு இந்த குஞ்சுகள்லாம் ரொம்ப இனிப்பா இருந்துச்சா? அப்ப எந்த அளவுக்கு கேவலமான ஒரு தன்மை. நாங்க சாட்டை துரைமுருகனையோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ பெரிய ஒரு எதிரி மனப்பான்மையில நம்ம பார்க்கல. அதுக்காக உங்களோட ஒன்றுபட்டுட்டோம்னு சொல்லல. நாம திமுகவை எதிர்த்து களம் காண்றோம், பாஜகவை எதிர்த்து களம் காண்கிறோம். அதை தவிர வேற யாரையுமே பெருசா சீண்ட வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க தான் வந்து அடிக்கடி நம்மளை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க அரசியல் ரீதியா நம்மளை விமர்சனம் செய்யறது வேற, ஆனா அதை தாண்டி இந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமா கேவலத்தனமா
பன்னி, மாடு, நாய், எருமை இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்து மேல ஏன் வெறுப்பு வருதுன்னா உங்களுடைய கூடாரத்தை ஒட்டுமொத்தமாக காலி செஞ்சுட்டாரு. இந்த சாமி படத்துல விக்ரம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 பேரை காலி பண்ணிட்டு வர்றதுனால 6 சாமின்னு சொல்லி பேர் வச்சதா அவர் அப்பா சொல்லுவார். அதே மாதிரி தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிறதா தான் சொன்னாரு. ஆனா பல உதிரிகளை மக்களை ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு வந்த பல பேரை அழிச்சுக்கிட்டு தான் அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வைத்தறிச்சலை கொடுக்கிறது. அது உங்களை வைத்தறிச்சல் கொடுக்குது. உங்களை நம்பி சீமான் இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்து நிற்கிறார். பேசி பேசி கடைசியில அதனாலதான் இதுக்கு மேல எனக்கு இறங்கி போக முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கும் அந்த சாட்டை சேனலுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய நிலைமை. ஒரு கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேசக்கூடிய பேச்சுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வினோதமாக இருக்கிறது. உண்மையிலே நீங்க கட்சியில இருக்கிறீங்களா, கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கீங்களா, இல்ல கட்சிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? கட்சிக்கும் சாட்டைக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா சாட்டையில பேசக்கூடிய விஷயங்கள் கட்சிக்கு சில இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா உண்மையிலேயே கட்சி மேல பாசம் கொண்டிருக்கவன், உண்மையிலே கட்சி மேல அக்கறை கொண்டு இருக்கிறவன், நான் பேசக்கூடிய பேச்சுக்களோ என்னுடைய வார்த்தைகளோ எந்த வகையிலும் கட்சிக்கு இடையூறாக ஏற்படக்கூடாது அப்படின்னா நான் இனி அந்த மாதிரி பேச மாட்டேன்னு ஒருத்தன் முடிவெடுக்கிறவன்னா அவன் தான் உண்மையிலே கட்சி மேல பாசமும் நேசமும் கொண்டிருக்கக்கூடியவன், கட்சி மேல பற்றுதல் கொண்டிருக்கக்கூடியவன். ஆனா டெம்பரவரியா ஜஸ்ட் கொஞ்சம் நீங்க இருந்துகிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறது, இது 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 இதுவா கட்சி, இதுவா கட்சியினுடைய கொள்கையை ஃபாலோ பண்றது, இதுவா தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. பெண்களுக்கான மரியாதையை பத்தி நீங்க பேசுறீங்களா? சீமானுடைய விஷயத்தை எடுத்து பேசுவோமா? அதாவது அவரு 2009 செஞ்ச லீலைகளை பத்தி பேசல. அது சம்பந்தமான வழக்கு வரும்போது, அது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த அளவுக்கு பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில ஆபாசமா பேசுறாரு சீமான். அதை என்னைக்காவது கண்டிச்சீங்களா நீங்க? அதையெல்லாம் கண்டிக்காம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு ஏதோ பெரிய சம்பவம் செஞ்சது மாதிரி, பெரிய சாதனையை செஞ்சது மாதிரி பேசுறத பார்த்து சிரிச்சு நக்கல் அடிச்சுக்கிட்டு இங்க வந்திருந்து அடுத்தவனுக்கு வகுப்பு எடுக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். தாவைக்கால இருக்கக்கூடிய பசங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். வெளியில இருக்கக்கூடிய நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம நீங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களை இன்னும் நீங்க சொரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி இதை விட இன்னும் பலமா இருக்கும். நீங்க திமுக காரணம் மாதிரி நினைச்சுக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது, ஒன்னும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு யார எங்க எப்ப எப்படி அடிக்கணும்னு தெளிவா தெரியும். நாங்க திமுகவுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறோம். நாங்க புலிய வேட்டையாடுறதுக்கு களத்துல இறங்கி இருக்கிறோம். இடையில பன்னி குட்டி மாதிரி வந்து தேவையில்லாம எங்களை சீண்டிக்கிட்டு இருக்காங்க. இது சாட்டை துறைமுறைகளுக்கு நம்ம எச்சரிக்கையாக சொல்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.